ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நம்ம சென்டர்ல படிச்ச பசங்க 10th 12th நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கிறதா போட்டோம். அப்ப நிறைய பேரண்ட்ஸ் இது ஸ்கிரைப் வச்சு எழுதின எக்ஸாம் தானேன்னு கேட்டாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்ணி தான் இந்த லெவல் அச்சீவ் பண்ணாங்க. ஸ்கிரைப் வச்சு நம்ம எழுத வைக்கிறதுக்காக நம்ம எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அது பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரைனிங் கொடுத்து அந்த லெவலுக்கு எடுத்து வந்திருக்கோம். இந்த குழந்தைங்க இண்டிபெண்டா அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணாங்க. அப்படிதான் அந்த குழந்தைங்க சக்சஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா கோபேஷ் காலேஜுக்கு போறான். பிபிஏ ஜாயின் பண்ணிருக்கான். இந்த மாதிரி சக்சஸ் இந்த எஜுகேஷன் மூலமா நடக்குது. பேரண்ட்ஸ் இதை பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணா அந்த குழந்தைங்க ரெக்கவர் ஆவாங்க. நான் இதை நம்பினேன். இந்த எஜுகேஷன் இந்த குழந்தைங்களை ரெக்கவர் பண்ணணும்னு நம்பினேன். அதே மாதிரி இது நடந்திருக்கு. இதே மாதிரி வருங்காலங்களிலும் நிறைய பசங்க 10th 12th பாஸ் பண்ணி காலேஜுக்கு போக வைக்கணும். இதுதான் என்னோட மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. பசங்க காலேஜ் போகணும், நார்மல் லைஃப் லீட் பண்ணணும். அதை நோக்கி தான் டைனி டாட்ஸ் உழைக்குது. இதை பத்தி டீட்டெயிலா அந்த வீடியோ பேசியிருக்கேன். பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.